இங்கே விவசாயம் பண்ண ஒரு ஆளுக்கு வந்து ஏதோ சில பொருட்கள் எல்லாம் கடிச்சிருக்குதான். அது வந்து இங்கே கொஞ்சம் நல்லா புகாராகி போயிருக்குது ஜனங்க நடுவில். அதனால தான் அவங்க சொன்னாங்கப்பா அந்த இடத்துல போய் தேடு, உனக்கு ஏதாவது கடிக்க வாய்ப்புகள் இருக்கும்னு சொன்னாங்க. இங்கே ஒரு சிக்னல் கடிச்சிருக்குதுங்க. ரொம்ப பழைய காலத்து இது, ரொம்ப பழைய காலத்து நாணயம். லைட்டாக அதோடைய மேலே அந்த சிம்பிள்ஸ் ஒரு லைட்டாக தெரியுது பாருங்கள், சிம்பிள்ஸ். ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டல் டிடெக்டிங் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஏரியாவுக்கு வந்துருக்குறோங்க. ஏன் இந்த ஏரியாவுக்கு வந்துருக்குறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இதுக்கு முன்னாடி வந்து யாருக்கோ இங்கே விவசாயம் பண்ண ஒரு ஆளுக்கு வந்து ஏதோ சில பொருட்கள் எல்லாம் கடிச்சிருக்குதான். அது வந்து இங்கே கொஞ்சம் நல்லா புகாராகி போயிருக்குது ஜனங்க நடுவில். அதனால தான் அவங்க சொன்னாங்கப்பா அந்த இடத்துல போய் தேடு, உனக்கு ஏதாவது கடிக்க வாய்ப்புகள் இருக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம இங்கே வந்துருக்கிற நண்பர்களே. இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இதுதான் இந்த மேடு பூமி தான். இந்த மேடு பூமியில் மொத்தமாக தேட போகிறோம் நண்பர்களே. இங்கெல்லாம் தேடி பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு என்னென்ன கடிக்குதுன்றது நான் உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்கள் நண்பர்களே. பழைய காலத்து பொருள் ஏதாவது கடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே நண்பர்களே, வாங்க காலத்தில் இறக்கலாம். ஓகே நண்பர்களே, நம்மளோட சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தாங்க கிடைக்குது. இது நம்ம என்ன எதுன்றதை நம்ம தோண்டி பார்ப்போம். நண்பர்களே, நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது வந்து ஒரு பெரிய ஆணிங்க. இந்த இடத்துல யாரோ வந்து இந்த ஆணியை போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த ஆணி தான் நம்மளுக்கு கிடைச்ச சிக்னல். ஓகே, வேறு எதுவும் இல்லை நண்பர்களே. இது பாருங்க, இந்த ஆணி தான் நம்மளுக்கு இங்கே கிடச்சிது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இடம் பார்க்கலாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிக்னல் கிடச்சிருக்குதுங்க. இப்போ நம்ம இதை தேடி பார்ப்போம். ஓகே நண்பர்களே, சிக்னல் வந்து இங்கே தான் கிடைக்குது. ஓகே நண்பர்களே, கண்டுபிடிச்ச நண்பர்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணா காயினுங்க. இது இந்த ஜார்ஜ் கிங் இருப்பார் பாருங்களா, ஜார்ஜ் கிங் எம்பரர்னு சொல்லிட்டு இருக்கிற ஒன் அணா காயின். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 அணா காயின் கூட கிடைக்குதுங்க. 1 அணா காயின் கிடைக்குதுனாலே அது வந்து ரொம்ப கொஞ்சம் ஓல்டான இடமா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி 1 அணா காயின்லாம் கிடைக்கும். ஓகேங்களா, பாருங்கள் நண்பர்களே, இதுதான் 1 அணா காயின். கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது, கொஞ்சம் ஓல்டு காயின் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், மேலெல்லாம் கலராக இருக்குது நண்பர்களே. ஓகேங்களா, இப்படி வந்ததுக்கு ஒரு அணாவது கடிச்சதுக்கு நண்பர்களே நம்மளுக்கு. ஓகே, இன்னும் நம்ம வேறு ஏதாவது கிடைக்குதான்றதை தேடி பார்ப்போம். இந்த மாதிரி பாறைங்களாண்ட தேடினா தாங்க இது மாதிரியான ஏதாவது விஷயம் கிடைக்குது. அதனால தான் நான் இந்த மாதிரி இடத்துல தேடின்னு இருக்கிறேன். ஓகேங்களா, வாங்க இன்னும் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த ஸ்பாட்டில் தான் வந்து அந்த பொருள் இருக்குது. அதை நான் இப்போ என்ன எதுன்னு தேடி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இதை நம்ம தோண்டிட்டோம். இப்போ நான் அது என்ன எதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே நண்பர்களே, நம்ம கையில் தான் இருக்குது. அது இதில் எது இல்லை. நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு அற்புதமான ஒரு நாணயங்க. இது வந்து ஏதோ காப்பரில் இருக்குதுங்க நண்பர்களே, காப்பர் நாணயம். இது மேலே எந்த ஒரு மாடலும் தெம்பில்லைங்க. ரொம்ப பழைய காலத்து இது, ரொம்ப பழைய காலத்து நாணயம். லைட்டாக அதோடைய மேலே அந்த சிம்பிள்ஸ் ஒரு லைட்டாக தெரியுது பாருங்கள், சிம்பிள்ஸு.
ஓகே நண்பர்களே, ரொம்ப பழைய காலத்து நாணயங்க நீங்கள் ஆப்பிட்டது. ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு நாணயம்லாம் ஆப்பிடுதீங்க. இன்னும் நம்ம கொஞ்சம் தேடி பார்ப்போம், இன்னும் வேறு ஏதாவது கிடைக்குதான்றதை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா. ஓகேங்களா? ஓகே, ஓகே நண்பர்களே, இந்த ஸ்பாட்டில் தான் இருக்குது. அது என்னதுன்றது நான் உங்களுக்கு தேடி கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். நண்பர்களே, மேலாட்டு இருந்தது தோண்டிட்டு இருக்கிறேன். இப்போ நான் இதை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சின்ன மெட்டல் பீஸுங்க, அது என் கையில் தான் இருக்குது பாருங்கள். இப்போ எனக்கு கிடைச்சது வந்து பழைய காலத்து காயினா இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளான்றதே தெரியலங்க. ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கு ஒரு முத்திரை மாதிரி இருந்தது அது மேலே. ஓகே நண்பர்களே, இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மெட்டல் பீஸ் மாதிரி இருக்குதுங்க. இது வந்து நாணயமா இல்லைன்னா ஏதாவது மெட்டல் பீஸான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சின்னதாக இருக்குதுங்க. இந்த ஒரு சின்ன பீஸு தான் வந்து இப்போ நம்மளுக்கு இங்கே ஆப்ட் இருக்குது. இது என்னதுன்னு தெரியல. பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு நாணயம், பழைய காலத்து முத்திரை போட்ட நாணயமாக தான் இருக்குது. ஓகேங்களா நண்பர்களே, பாருங்க, இந்த பீஸ் தான் பார்த்தீங்களா. இதுதான் நண்பர்களே. வாங்க இன்னும் நம்ம வேறு ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சிக்கனாக கிடைக்குதுங்க. ஓகே நண்பர்களே, அது நம்ம கையில் தான் இருக்குதுங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நம்மளுக்கு ஆப்டது வந்து பார்த்தீங்கன்னா 4 25 பைஸ் இந்தியன் ரூபி. ஓகேங்களா, 25 பைஸுங்க, 25 பைசா. 25 பைசா அது 4 நாள்லாம் பார்த்து ரொம்ப காலம் ஆகினுக்குதுங்க. அம்மோ, கொஞ்சம் பழைய காசு தாங்க. 1985 இது. ஓகேங்களா நண்பர்களே, யாராவது இங்கே போட்டிருக்கணும். இந்த மாதிரி ஒரு 4 பில்லை வந்து ஒன்று ஆப்ட் இருக்குதுங்க. ஓகேங்களா. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு அடித்த பொருட்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் பழைய காலத்து நாணயங்கள் எல்லாம் ஆப்ட்டுது. ஓகே நண்பர்களே, நம்ம இதோட நம்ம வீடியோவை முடிச்சிக்கிறோம். ஏன்னா வெயில் அதிகமாகிடுச்சிங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இன்னும் நாளைக்கு நல்ல சுவாரஸ்யமான சில இடங்களெல்லாம் பார்த்து வச்சுருக்கிறேன். அங்கெல்லாம் போய் நான் மெட்டல் எடிட்டிங் பண்ணுவேன். அங்கெல்லாம் என்ன கிடைக்குதுன்றது உங்களை நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியை நான் எடுத்து வெளியே காட்டுறேன் நண்பர்களே. ஓகேங்களா. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் அடிங்க. புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கான் வரும் பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்களும் பார்த்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட்டில் ஏதாவது சொல்லுங்கள் நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம். ஓகே நண்பர்களே, ஓகே பாய்.